शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञानवैराग्यं सिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवानां शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम् ज्ञानगणेशा शरणं शरणं ज्ञानस्कन्दा शरणं शरणं ज्ञानसद्गुरुरमणा शरणं ज्ञानानन्दा शरणं शरणम् ஆக்கும் தொழிலைங்கரம் ஆற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம். தத்தேரிய நான் தனயன் தாய் நீ சாகாதவரம் தரவே வருவாய் மத்தேருததி கிணை வாழ்வுடையே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. ஏகமக்ஷரம் ஹ்ருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே காதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு அவருடைய மகத்துவங்கள் அனந்தமாக முடிவின்றி நீள்கின்றனவோ எவருடைய மகத்துவங்களை கணக்கிட பார்ப்பது தொடுகட துளியும். ஒரு கடல்ல எவ்வளவு துளிகள் நீர் துளிகள் இருக்கின்றன என்று கணக்கிடுவதை போன்றும் கங்கை பேரியாற்று இருமடர் திரளும் கங்கை நதிக்கரையிலே இருக்கின்ற அந்த மணலிலே எவ்வளவு துகள்கள் இருக்கின்றன என்று எண்ணி பார்ப்பதை போலவும் வானெறி மீன் இனமும் ஆகாசத்திலே நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று எண்ணி பார்ப்பதை போன்றும் வையத்துதித்த மன்னையர் தொகையை பைய கணக்கிட பார்ப்பது போலும் இந்த பூலகத்திலே எவ்வளவு உயிர்கள் தோன்றி இருக்கின்றன என்று கணக்கிட்டு பார்ப்பதை போன்றும் அந்த வேதமும் உரைக்கொணா மகத்துவம் உடையோன் கீர்த்தியை யானோ கிடக்கவல்லே. அந்த லோக மகாகுருவுடைய பெருமைகளை பேசுவதற்கு இந்த ஸ்ரீ முருகனார் தன்னை அப்படி சொல்லிக் கொள்கிறார். அதையே நானும் சொல்லி இந்த ஸ்ரீராமனோ அதற்கு வல்லவன். முருகனார் இன்னொரு இடத்துல சொல்றார், உன்னை போற்ற உரகரிங்கில்லாம் எண்ணில் வல்லே ஞானோ போற்றி. இங்கே உரகன் என்றால் பாம்பு, அதாவது ஆதிசேஷன். உங்களை போற்றி துதிப்பதற்கு, உங்களுடைய முடிவற்ற பெருமைகளை பேசி பேசி மகிழ்வதற்கு இங்கே 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் இங்கே என் பக்கத்திலே இல்லை. எண்ணில் வல்லே ஞானோ போற்றி. ஆதிசேஷன் கூட இதை
செய்து முடிக்க முடியாத காரியம் என்றால் இந்த சாதாரண ஸ்ரீராமன் செய்து முடிக்கக்கூடிய காரியமா? இருந்தாலும் இந்த உள்ளத 40 நூலை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று அந்த பகவானுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று முற்பட்ட இந்த அடியேனுடைய மூட துணிவை அந்த மகாபிரபு பொறுத்தருள்வாராக என்று அவரிடத்திலே பிரார்த்தித்து உங்கள் எல்லோரையும் இந்த உள்ளத 40 சான்றிதழ் படிப்பின் கீழ் 9வது வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பு இறுதியில கலந்துரையாடலிலே என்னுடைய அருமை நண்பர் நடராஜன் அவர் இந்த அத்தனையும் தானாம் அவன் என்று சொல்லும் பொழுது அந்த அவன் என்பது பரமாத்மாவை குறிக்கின்றதா அல்லது ஜீவாத்மாவை குறிக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். பிறகு அவருக்கே உரிய ஒரு பெருந்தன்மை போலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், முதல்ல எழுதிய பொழிப்புரையில இது முழு முதற் பொருள் தான், அத்தனையும் தானாம் தான் என்று தழைக்கின்ற அந்த முழு முதற் பொருளே, அதாவது பரமாத்மா வஸ்துவே அப்படின்னு எழுதியிருக்கேன். என்னுடைய உரையை அவர் சொன்னாருன்னு சொல்லி மறுபடியும் கேட்டு பார்த்தேன். அதுல அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இது ஜீவாத்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கும் இயற்கையா ஈச ஜீவர்கள் ஒருவருளே ஆவர் அப்படின்றத சொல்லி இந்த ஜீவாத்மாவை அவர் பகவான் சொன்னாலும் அது பரமாத்மா தான் அங்கே குறிக்கப்படுகின்றது அப்படின்ற அர்த்தத்துல அந்த அவன் என்பது ஜீவாத்மா தான். இன்னும் தெளிக்க வெற்புடை தொன்று உன் இன்னெதிர் சேர்ந்த மாத்திரத்தின் என்கட செழிக்கலாயது செம்பன்மேருவை சேர்ந்த காக்கையும் திகழ்வதற்குமே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து விட்டார். அந்த அண்டங்காக்கையா இருந்தாலும் மேருமலையிலே அந்த செக்கச்சவேல் என்ற தங்க தாம்பாளமாக ஜொலிக்கின்ற அந்த மலையிலே போய் அங்க உட்கார்ந்தா அதுவும் தங்கமாக ஜொலிக்கின்றது போல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக இப்படியெல்லாம் நிறைய சொல்லி பண்ணிட்டேன். ஆனா அவரு நடராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். நான் சாதுவம் சுவாமிகிட்ட போய் நான் படிச்சு பார்த்தேன். நானும் படிச்சு பார்த்தேன். சாதுவம் சுவாமிகள் மட்டும் இல்ல, புதுக்கோட்டை லட்சுமண சர்மா, கனக்கம்மா இவெல்லாம் தான் ஒரு ரொம்ப பெரியவா. சாதுவம் சுவாமிகள் இது 3 பேருமே இந்த அத்தனையும் தானாம் அவன் என்பதற்கு அது பரமாத்மா வஸ்துவைத்தான் குறிக்கின்றது. அது அவன் என்பது அந்த பரமாத்மாவைத்தான் குறிக்கின்றது என்று எழுதியிருக்கிறார்கள். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்து நம்ம ஏன் அப்படி பேசினோம்? அப்ப அதை திருத்தி மாத்தி எழுதிடலாமா? அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கா? நம்ம பகவான் சொல்றபடி சொல்றோன்றதே பேசிக்ஸே அடிபடுறது. அதை மாத்தினோம்னா இப்ப பகவான் வந்து என்ன நினைக்கிறாரு, அதை அவர் என்னத்தை நினைச்சுன்னு அப்படி பண்ணாரு, இந்த தாட்ஸ் டூ மச். அந்த லாஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே வர்ச்சுவலி இந்த அத்தனையும் தானாம் அவன் என்கின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஒரு வரி என்னுடைய எண்ணங்களை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது. நேத்து கர்த்தால ஒரு காட்சி, பகவான் இருக்கார், அந்த சோஃபாக்கு கீழே முருகனார் உட்கார்ந்துருக்கார். 2 பேரும் ஏதோ பேசுறார். முருகனார் கேட்கிறார், அத்தனையும் தானாம் அவன். முருகனார் பேசுறது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. பகவான் பேசுறது ஒன்றும் காதலியே சரியா விடல, அது இன்னும் தள்ளி இருக்கு. அதுவும் அவரும் ரொம்ப சன்னமா மெதுவா பேசுறாரு. மெதுவான பேச்சு மெதுவா இல்ல, அந்த வாய்ஸ் லெவல், டெசிபல் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. அத்தனையும் தானாம் அவன். இதுல தானாம் என்பது பரமாத்மா. ஆமா,
அப்ப அவன் என்பது அதுவும் பரமாத்மாவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இவரு. ஆமா, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு பகவான். இல்ல அந்த அவன் மாத்தனமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப பணிவா கேட்கிறாரு முருகன். ஆண்டாமே, அதுக்கு சரியா இருக்கே, அதுவே சரியா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்றாரு பகவான். டக்குன்னு அந்த காட்சி மறைஞ்சு போச்சு. நானும் மூச்சுன்ட்டேன். டைம பார்த்தா 2:50. நான் யூசுவலா 3 மணிக்கு எழுந்துப்பேன். 3, 3:15. அதனால அந்த 10 நிமிஷம்ன்றது இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனா, பகவான் வந்து அது அப்போ அந்த காட்சி மறையறதுக்கு முன்னாடி முருகனார் முகம் அப்படி ஃபிளாஷ் ஆச்சு. அதுல ஒரு குழப்பத்த பார்த்தேன். ஹி லுக்ட் வெரி மச் கன்ஃப்யூஸ்ட். அப்போ அந்த அவர் பகவான் அப்படி அந்த குழப்பத்தோட பார்க்கும்போது பகவான் சிரிக்கிறார். சிரிக்கிறார் ரொம்ப மென்மையா. கலகலன்னு இல்ல. அப்படி ஒரு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அவர பார்த்து. அதோட அந்த காட்சி முடிஞ்சு போறது. ஆனா, அத்தனையும் தானாம் அவன் அப்படின்னு அந்த அவன் அது பரமாத்ம வஸ்துன்னா முருகனாருடைய ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, அவன் என்பது அவர் மாபெரும் தமிழ் புலவர் இல்லையா? 2 பேருமே தமிழ் இலக்கணத்துல கைதேர்ந்தவர்கள். யூசுவலா இந்த ஆத்மாவ, பரமாத்மாவ அதுன்னு தான் சொல்லுவோம். தான்னு தான் சொல்லுவோம். அஃறிணையில தான் குறிக்கப்படும். இதே அவன் என்பது உயர்திணை. இந்த ஜீவன் உயர்திணையில குறிக்கப்படும். இந்த பரமாத்மா அஃறிணையில குறிக்கப்படும். அதனால தான் அந்த தாட்ஸே நேத்து ஃபுல்லா இருந்தது. என்ன என்ன இவ 2 பேரும் என்ன பேசிக்கிறா? என்ன இவ சொல்றதுல என்ன தாத்பரியம்? வாட் இஸ் திஸ் எக்ஸாக்ட்லி தே வாண்ட் டூ கன்வே டூ மீ? அதே ஞாபகமா இருக்கு. மைண்டு வேற எதுலயும் போமாட்டேன்து. இப்போ சில சமயம் தியானம் பண்ணணும்னு உட்காந்து ட்ரை பண்ணா வராது. சில சமயம் தியானம் நம்மள விட்டு போகாது. அது மாரி ஒரு இந்த அத்தனையும் தானானவன் அது எந்த வேலையில இவரு நடராஜன் ஜி ஆரம்பிச்சு வச்சாரோ தெரியல. லாஸ்ட் கிளாஸ்லேருந்து இன்னைக்கு காத்தால ஒரு 8, 9 மணி வரைக்கும் இதே தாட்ஸ் தான். இன்னொன்னு என்னுடைய பிரச்சனை வந்து இப்ப நான் அத ஜீவாத்மான்னு நான் எழுதியிருக்கேன். மாத்தணுமா வேண்டாம்? இப்ப நான் அத மாத்தாம மேல அடுத்த பாட்டுக்கு போக முடியல. என்னால ஏதாவது சும்மா பாட்டையாவது படிச்சு வச்சுக்கலாமேன்றது கூட மைண்ட் போல. ஏன்னா அப்படி நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பகவான் எங்க விட்டுருவாரோன்ற பயம். அதே அடுத்த பாட்டுக்கு நான் போயிட்டா, அதான் நீ உனக்கே அக்கறை இல்லையேன்னு சொல்லிட்டாருன்னா, அந்த பயம் எப்பவுமே உண்டு எனக்கு. நான் இப்போ காமெண்ட்ரிஸ் எழுதும்போது விளக்க உரை எழுதும்போது கூட ஒரு பாட்டுல போய் ஸ்டக்கப் ஆனேன். அதுக்கு பகவான் ஆன்சர் குடுக்குற வரைக்கும் ஐ வில் நாட் ப்ரொசீட் டூ த நெக்ஸ்ட் வெர்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இருக்குமா? ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி போஸ்ட்போன் பண்ணணுமா? என்னதான் அவ விரும்புறா? என்னதான் சொல்றதுக்கு இந்த இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா ஒண்ணு, அத்தனையும் தானாம் அவன் அப்படின்றதுனால, தானாம் என்பதனாலே பரமாத்ம வஸ்துவே அஃறிணையில தமிழ்ல தான் இந்த பாகுபாடு. நான் என்பது அகங்காரம், அகந்தையையும், தான் என்பது ஆத்மாவையும் குறிக்கும். வேற சமஸ்கிருதத்துல அப்படி இல்ல. அகம்னாலும் நான் தான். பரமாத்மாவை சொல்லணும்னா அகம் அகம்னு நடுவோம். நான் நடுவோம். இந்த ஆங்கிலத்துல ஐ கான்சியஸ்னஸ் நடுவோம். இது தமிழ் மொழிக்கே உரிய ஒரு சிறப்பு. இத தான் என்பத அந்த ஒரு மற்ற மொழியில இருக்கான்னு தெரியல. சம்ஸ்கிருதத்திலே இல்ல. அது தெரியறது. ஸோ ஈவன் அகம் அகம் ஸ்புரிப்ப அகமகம் ஸ்புரணம் தான் சொல்லுவோம். அகமகம் தான் சொல்லுவோம் அப்போ. இந்த தான் என்பது
அதனால்தான் பகவானை கூட கனகம்மாலாம் பேசும்போது பகவான் சொல்லிட்டுன்னு தான் சொல்லுவான். பகவான் சொன்னாருன்னு தெய்வ குத்தம். அது இட்ஸ் சோ ஜாரி. பகவான் கிட்ட அதர்னஸா. அதனால ரொம்ப எனக்கு முதல்ல கொஞ்சம் சங்கடமா இருந்தது. என்ன பகவான போய் அக்னியில பேசுறாளே இவான்னு. அப்புறம் போக போக நானே தெரிஞ்சுட்டேன். இவ இப்படித்தான் பேசுவா. பேசுறதுக்கு காரணம் பகவான் பரமாத்மா வஸ்து. அது வேற வழி கிடையாது. அப்படித்தான் பேசி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சகஜமாயிடுது. எனக்கு அந்த மாதிரி பேச வரல. ஏன்னா நான் பேசுறது கனகம்மா கிட்ட போய் நானும் பேசிட்டுன்ற அளவு பெரிய மனுஷன்னா என்ன? நான்லாம் சாதாரண ஒரு தூசு. நம்ம நார்மலா இருக்கிறது தான் நல்லதுன்றதுனால அது அந்த பழக்கம் எனக்கு வரல. தே ஆர் பிரிவிலேஜ்ட். அவ சொல்லலாம் அப்படி. இப்ப அவன்னு சொல்றதுனால உயர்ந்த நிலையில அது இருக்கிறதுனால ஜீவாத்மாவை தான் அது குறிக்கின்றது. அதுதான் குழப்பம் முருகனாருக்கு தெரிஞ்சது. அத போய் பகவான் பரமாத்மா தான் சொல்லிட்டாரு. என்ன சந்தேகம் வேற கேட்டாரு. இந்த குழப்பம் தெளிவா இருக்கு. அதாவது இந்த முரண்பாடு தெளிவா இருக்கு. இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன். பரமாத்மாவை தான் பகவான் சொல்றாருன்னா, அந்த அவன் இருக்கணுமா அப்படின்னு முருகனார் கேட்கிறாருன்னா, அந்த வரிய மாத்துறதுக்கு அவரு சஜஸ்ட் பண்றாரு. இந்த அத்தனையும் தானா அது கரெக்ட்டா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா அது பரமாத்மா வஸ்துவ குறிக்கிறதா இருக்கும். அப்போ அதுன்னு சொன்னா அது எங்கோ இருக்குன்றது. இதுன்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது. இவரா? ரொம்ப வருஷமா தெரியும். அவரா? அவ்வளவா பரிச்சயம் இல்ல. ஸோ அது, அவர், அந்த இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றது. நமக்கு அவாளெல்லாம் தெரியாது. அவைகள் அ அந்த மாரி. பட் இவை, இவைகள், இது, இவர், இந்த இதெல்லாம் அருகாமையில இருப்பது நமக்கு தெரிஞ்சத தான் சொல்லும். அப்போ அத்தனையும் தானாம் அதுன்னு எப்படி வர முடியும்? பகவானுக்கும், முருகனாருக்கும் ரொம்ப பரிச்சயமா இருக்கிற ஆத்ம வஸ்துவ இதுன்னு தானே சொல்லணும். அப்போ அத்தனையும் தானாம் இது அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். இல்ல எதுகை மோனை பார்க்கணும்னா, அத்தனையும் தானாம் அது கரெக்ட்டா இருக்கும். இல்ல இந்த அதுன்றத அழுத்தி சொல்லணும்னா, திடம்பட சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா அதுதான் அப்படின்னா, ஆயுத எழுத்து உபயோகிப்பான். அஃதுன்னும். ஸோ அத்தனையும் தானாம் அஃது. அந்த அஃது தூரம் எங்கேயோ இருக்க மாரி இருக்கு. நம்ம இது கிட்ட இருக்கிறது தானே இது. நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சுன்னா, இஃது அத்தனையும் தானாம் இஃது. தமிழ் இலக்கணம் பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம். பகவான் வந்து எப்பவுமே ஆன்மீக பொருள தான் பொருள் அழகு தான் பார்ப்பாரே தவிர, ரொம்ப சொல் அழகு கூட வந்தா சரி. அப்படி வச்சுக்கலாம். இப்போ பரமாத்ம வஸ்துன்றது கிளியரா இருந்தா, அத்தனையும் தானாம் அறி. அப்படி சொல்லலாம். அதாவது அத்தனையும் தானாம் உணர். அதுவும் கரெக்ட்டா இருக்கும். அது பகவானுடைய பாணி. அறி, உணர், எண், கழறு அது மாரி இது ஒரு அவருடைய பாணி. ஒரு பாடல்ல வர ஒரு பாணி. அது அது மாரி சொல்லணும்னா, அத்தனையும் தானாம், அத்தனையும் தானாம் உணர், தானாம் எண் அப்படி சொல்லணும். பட் இங்க தானாமையும் போட்டு, அவனையும் போட்டு, இல்ல இந்த பக்கம் ஸ்ட்ரெய்ட்டா இது வந்து இததான் வச்சுக்கிறோம். நம்ம ஜீவான்மான்னு வச்சுக்கிறோம் அப்டின்னா, அத்தனையும் அவனென்று எண். அத்தனையும் அவன்தான் அறி. இல்ல இதையே கூட திருப்பி போடலாமே. அத்தனையும் தானாம் அவன்றத அத்தனையும் அவன் தானாம். அப்ப கிளியரா இருக்கு ஜீவான்மா. இப்ப
அப்புறம் எதுக்குமே இல்லாம இந்த அவன்னு ஏன் அவர் சொல்ற? அது சொல்லிவிட்டு இது பரமாத்ம வஸ்துவைத்தான் குறிக்கிறதுன்னு சொல்றேன். This has set me into another next step, next level of thinking. என்ன தோணித்து, அத்தனையும் இப்ப இந்த அவனை எடுத்துடணுமான்ற மாதிரி அத்தனையும் ஏன் அங்க போட்டார்? அதை கூட எடுத்துடலாமே. அந்த அத்தனைன்ற வேர்டு அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்கு. நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படவும் ஆரொளியும் அவன் என்று உணர். ஜீவான்மான்னா அதுவென்றே அதுவென்றே உணர் அப்படிலாம் சொல்லலாமே. அந்த அத்தனையும்ன்றது எதை மீன் பண்றது? அப்படி பார்க்கும் பொழுது இந்த இது தமிழ் இலக்கணத்துல, தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு சொல்லாடு. அத்தனையும், அடங்கலும், அடங்கலும்னா மொத்தமும், சிட்டாப்பட்டா அடங்கல்னு வரும். அது எல்லா விஷயமும் அதுல வரணும். அடங்கல்ல பேரண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து வரும். இப்போ அத்தனையும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன உட்பொருள்னா, சொல்லாம விட்டவை அத்தனையும். இந்த 4 சொல்லிட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் எதையெல்லாம் சொல்லாம விட்டேனோ அத்தனையும் எல்லாம் தானாம் அவன். தான் தான் என்று தழைக்கின்ற ஜீவான்மா. அவன் என்று வரும்போது இலக்கணம் கரெக்ட், கிளியரா அது உயர்தனியில் இருக்கு. அவன் என்றால் ஜீவான்மா தான், அதுல குழப்பம் இல்லை. இந்த தான் தான் என்று தழைக்கின்ற ஜீவாத்மா அப்படின்றத நம்ம ரொம்ப டிஃபரெண்ட் பண்ணோம் ஏற்கனவே. இந்த பரமாத்ம வஸ்துவிலிருந்து தான் உள்ளே அது இதயமாக நமக்குள்ள உள்ள பொருளா இருக்கு. அதிலிருந்து அந்த ஒரு நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அது உள்ள இருக்கிறதுனாலதான் அது வெளில வருது. அந்த உணர்வு தான் நான் என்பதுல கவனம் திருப்பப்படும் பொழுது எண்ணங்கள் உருவாகின்ற, அதனால மனம் வருகின்றது, எல்லாம் பார்த்தோம். அதனால இந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு ஆத்மாவின்னு ஒரு பகுதி தான். அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மா தான். இதுதான் அத்வைத்தமே. அத்வைத்தினுடைய பேசிக்ஸே இருப்பது ஏக வஸ்து. ஜீவாத்மா என்றது மித். அது நம்முடைய கற்பனை. அதுதான் சொல்றது. அது அது இல்லாத ஒன்று. அதனால தான் தான் என்று தழைக்கின்ற ஜீவான்மாவாகிய இதுதான் அங்க அத்தனையும் என்பதை எது குறிக்கின்றது? அப்ப அவன்னு சொல்லும் பொழுது இன்னொரு பொருளும் வருது. தூரத்துல இருக்கிறது அவன்னு சொல்லுவோம், கிட்ட இருக்கிறது இவன்னு சொல்லுவோம். கிட்ட இருக்கிறவர் இது அவன் ஜீவான்மாவுக்கு பொருந்துவது என்பது இந்த வரியில இல்லப்பா, முதல் வரியிலேயே பார்ப்பானுன்னு சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் செயற்படவும் ஆரொளியும் அத்தனையும் தானாம், இவ்வளவு வரிகளுக்கு அப்புறம் அவன் வருது. அதனால முன்னாடி சொன்னன் பார்ப்பான்னு, அவன் தான் அப்படின்னு சுட்டி காட்டுகிறது. இந்த பார்ப்பான் என்பது ஜீவாத்மா அப்படின்றத எம்பசைஸ் பண்றது. அப்படிப்பட்ட அவன், அந்த ஜீவாத்மாவாகிய அந்த அவன் தான் தான் என்று தழைக்கின்ற பரமாத்மா வஸ்து அப்படின்றது தாற்பயம், பொருள். இப்போ இந்த அத்தனையும் என்பது எதெல்லாம் சொல்லாம விட்டது? நாம ஒரு சித்திரமும்னா இந்த உலகம். இந்த உலகம்னு சொல்லும் பொழுது கோள்கள், நவகிரகங்கள், சூரிய சந்திரர்கள், நட்சத்திரங்கள், இந்த இவ அத்தனையும் சொல்லாம விட்டுட்டோம்ப்பா. இவை எல்லாமே நாம ஒரு சித்திரம் தான். அதனால அத்தனையும்னு சொன்னாராம். இன்னொன்று, பார்ப்பானும் என்பதினாலே இந்த ஜீவான்மா என்பது
ஞான பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள், பஞ்சவாயுக்கள், பிராணாதிகள், பிராணன் அபானன் என்ற 5 பிராணவாயுக்கள், 5 பஞ்ச கோஷங்கள், சரீரத்திரயம் 3 சரீரங்கள், தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் தான் மனம், தூல சரீரம் இந்த உடல், காரண சரீரம் 3வது சரீரம். இவை அத்தனையும் சொல்லாமல் விட்டவை ஜீவான்மான் வரும்பொழுது. அதே மாதிரி பட்டமும், பட்டம்னு பார்த்து திரைச்சீலை, துணி, அது ஸ்கிரீன். அதுல எதை சொல்லாத விட்டோம்? சத்தியாம்சங்களாகிய ஆன்மாவுக்கு உரிய சத்து, சித்து, ஆனந்தம், ஸ்வயம் பிரகாசம், மித்தியாம்சங்களாகிய பொய்த்தோற்றங்களாகிய நாம உரு சித்திரங்கள், நாமம், ரூபம், இதெல்லாம் சொல்லாம விட்டவை ஆன்மாவை பத்தி. அதனுடைய துரியாதீதம், அதனுடைய நிலை, மோட்ச நிலை, சகஜான்ம நிலை, விதேக முக்தி நிலை, இதெல்லாம் சொல்லாம விட்டது. இவை அத்தனையும் தானாம் பரமாத்ம வஸ்துவாகிய அந்த ஜீவான்மா தான் என்று சொன்னா அது பொருந்துகின்றது. இததான் பகவான் நம்மளுக்கு சொல்ல விரும்புகின்றாரோ அப்படின்னு தோணித்து. அப்ப நம்ம எழுதினதுல we are not off the mark totally. நம்ம இதை தானே சொல்லியிருக்கோம். அப்போ பகவானுடைய உள்ள கிடக்கை என்னன்னு பார்த்தா, அது அப்படியே இருக்கட்டும், அது கரெக்டா தான், அதுவே சரியாத்தானே இருக்கு. அப்போ இன்னொரு ஒரு பெரிய விஷயம், இத பத்தியே ஆழ்ந்து போன பொழுது, முன்னிரண்டு வரிகள்ல ஒரு சக்தியை பத்தி சொல்ற. முழு முதல் சக்தி, ஒரு ஏக சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி தான் நானாவாம் சக்திகளாக பரிணாமம் எய்துகின்றது அப்படின்ற. நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தி உள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையேன்னு சொல்ற. இது எல்லோரும் ஒப்பு கொண்ட விஷயம், ஒப்புக்கொள்கின்ற விஷயம். இது எல்லோருக்கும் சம்மதமானது ஒன்று. இப்படி இவரு ஒரு ஏக வஸ்துன்னு சொல்லாமல் சக்தின்னு ஏன் சொல்ற? ஒருவேளை நாம ஒரு சித்திரமும் உலகமும் ஆத்மானும் இந்த ஜீவனும் படமும் ஆன்மாவும் ஆர் ஒளியும் அந்த ஆன்ம ஜோதி பிரகாசமும் அத்தனையும் என்பதினாலே அந்த முன்னிரண்டு வரிகளிலே சொன்ன அத்தனை சக்திகளையும், அதற்கு முழு முதற் சக்தியாக இருக்கின்ற அந்த மூல சக்தியையும் அத்தனையும் இவை அந்த முன்னிரண்டு வரிகளையும் பின்னிரண்டு வரிகளையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக, அதுவும் சேர்த்துதான்பா அத்தனையும்ன்றத அப்படி சொல்றாரா? அப்படி சொல்ற மாதிரிதான் தோன்றும். ஏன்னா பகவான் அருணாச்சல அஷ்டகத்துல அப்படிப்பட்ட ஒரு சக்தி அந்த ஆத்மால இருக்குன்னு சொல்றேன். ஒன்றொரு பொருள் அறிவொளி உளமேனி உளதுமில்லாதிலா அதிசய சக்தி நின்றனு நிழ நீரை நினைவறிவோடே நிகழ்வினை சூழலிலம் நினை ஒளியாடி. உண்டொரு பொருள் அறிவு ஒளி உளமே நீ. அறிவு ஞானமாக, ஒளியாக, பிரகாசமாக, ஒளியாக, ஞான தீபமாக, உளமாக, அதுதான் இதயம், ஹிருதயம். அப்படிப்பட்ட ஒரு பரமாத்ம வஸ்துவாக நீ இருக்கிறாய். உளமே, அந்த உள்ளமே நீ. ஒவ்வொரு ஜீவராசியிலும் இருக்கின்ற அந்த இதயம் நீதான். அந்த இதயான்மானே சொல்றது, அது ஆத்ம வஸ்து தான் அந்த இதயம். அப்படி இருக்கிறாய். உண்டொரு பொருள், அப்படி இருக்கப்பட்ட ஒரு பொருள் ஒவ்வொரு இதயத்திலும் இருக்கின்றது. அப்படி நீ இருக்கிறாய். உளது உன்னில், உன்னிடத்துல இருக்கு அலதிலா ஓர் அதிசய சக்தி.
உன்னிடத்துல உனக்கு அந்நியமில்லாத ஒரு அற்புத சக்தி, அதிசய சக்தி ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. நின்றன நிழல் நிறை நினைவறிவோடே, அணுமாத்திரமாக இருக்கின்ற அந்த நினைவறிவோடே நிகழ்வினை சுழலில், இந்த நிகழ்வினை சுழல் என்பது ஊழ், பிராரப்தம். இந்த அந்த பிராரப்தம் என்கின்ற அது தமிழ்ல ஊழ்வினை. அதனாலதான் அந்த ஊழ்வினை தான் இந்த உடல் எடுத்து அனுபவித்து தீர்க்கிறோம். அந்த ஊழ்வினையினால்தான் இந்த உடல் வருகிறது. இதற்கென்று சில காரியங்கள் கர்மாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை இதனாலே செய்து, இந்த உடலினாலே செய்து முடிக்கப்படும். நிகழ்வினை சுழலின நினைவொளி ஆடி, அந்த நினைவு ஒளின்றது மனம் ஆடி, கண்டன நிழற்ஜக விசித்திரம் உள்ளும். கண்டன நிழற்ஜகம், இந்த நிழலாக உண்மை எழுப்பு அற்ற இந்த உலக சித்திரம், இத கண்டன மனத்தினாலே நினைவு உள்ளும், எனக்கு உள்ள மன ஒளியினால பார்க்கிறது. புறத்துமோர் சில்லா, அதே உலகத்தையே வெளியிலே பார்க்கின்றது. சில் என்றால் அங்க லென்ஸ், கண்ணாடி. ஒரு லென்ஸ் மூலமா, மனம் என்கின்ற லென்ஸ் மூலமா உள்ள பார்க்கிறது. புறத்துமோர் ஐம்புலன், இந்த ஐம்புலன்களின் மூலமாக கண்முதற் பொறி வழி புறத்துமோர் சில்லார். கண் முதலாகிய ஐம்புலன்கள் மூலமாக வெளியிலேயும் இந்த உலகத்தை அது பார்க்கின்றது. நின்றன நினைவில் உண்டொரு பொருள் அறிவொளி உளமேனி. இப்போ ஈஸியா புரியறதுக்காக, உளமுனில் அலதிலா அதிசய சக்தி நின்றனு நிழ நீரை நினைவறிவோடே நிகழ்வினை சூழலில நினை ஒளியாடி கண்டன நிழச்சக விசித்திரம் உள்ளும் கண்புற புறத்து ஓர் கண்முதற் பொறி வழி புறத்து மோர் சில்லால் நின்றிட நிழல்பட நிகர் அருட்குன்றே நின்றிட சென்றிட நினைவிட இன்றே. நின்றிட நிழல்பட, நம் கண்முன்னே இந்த உலக காட்சி நின்றிட, நிழல் படமாக தோன்றுகின்ற இந்த உலக காட்சி அருட்குன்றே, அருளாகிய அருணாச்சல மலையே நின்றிட சென்றிட நினைவிட இன்றே. நீங்க ஆதாரமாக இதற்கு இல்லாவிட்டால் நின்றிட, இந்த உலக காட்சி கண்முன்னே நிற்பதற்கும், சென்றிட இது மறைந்து போவதற்கும், நினைவிட இன்று நீங்கள் ஆதாரமாக இல்லாவிட்டால் இது நடக்காது. இந்த அலதில அதிசய சக்தின்றார, இதுதான் புராணங்கள் பராசக்தி என்கிறார். பகவானுடைய ஒரு தனிப்பாடம். சாந்தியதே உள்நோக்கின் புறநோக்கால் சக்தியதே ஆய்ந்து அறிவார்க்கு ஒன்றாம் அவை. இங்க சாந்தி சக்தின்னு சொல்றமே, இந்த சாந்தி என்பது சிவம், சக்தி என்பது பராசக்தி. இந்த சாந்தியில், இந்த பரமாத்ம வஸ்துவில் அங்க சாந்தி என்பது மோனம். மோனம் என்பது முற்றிலும் அகர்த்தாவான நிலை, அது ஒண்ணுமே பண்றதில்லை. அப்படி இருக்கின்ற அந்த நிலையில் இருந்து ஒரு சக்தி இருக்கின்றது. அது பார்ட் அண்ட் பார்சலா இருக்கு இந்த ஆத்மாக்கு. அந்த சக்தி தான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வாக மெல்ல வெளியே வருகின்றது. இந்த சக்தி எப்போதும் புறமுகப்படுகின்றது, சாந்தி எப்பொழுதும் அகமுகப்படுகின்றது. இப்போ கல்கட்டாலாம் போனா, பெங்கால்ல ஒரு படம் ரொம்ப ஃபேமஸ். சிவபெருமான் கீழே படுத்துட்டு இருப்பார். அவர் மார்பிள காலை வச்சுட்டு அந்த காளி நர்த்தனம் ஆடுவார். அதாவது அது மாதிரி போட்டிருக்கோம் அந்த படம், சூலாயுதத்தோடு. சீலன் கையில சூலாயுதம் இருக்கும், காளி நர்த்தனம். ஒரு பக்கம் உடுக்கை,
டமரு என்ற உடுக்கு ஏந்தியவராக ஒரு பக்கம் சொல்லாதாரியா அவர் படுத்துட்டு இருப்பார். அவெல்லாம் என்ன சொன்ன, சிவபெருமானை ஜெயிச்சு ஆனந்த நடனம் ஆடுகிறாள் பராசக்தி காளி அப்படி சொல்லுவார். எனக்கு அப்படி படல. அந்த சிவத்திலிருந்து சக்தி உத்பவித்து வெளியே வருகின்றது, ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகின்றது. நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு அணு அவரு கூப்பிடுவா, மியூட் பண்ணுங்க. சோ அந்த அணு வந்து அமைதியா தான் இருக்கு. அதிலிருந்து வெளிப்படுகின்ற சக்தி எவ்வளவு பெருசா வருது பாருங்க, இல்லையா? அதுதான் சக்தி, அளவு கிடந்த சக்தி. அதைத்தான் பராசக்தின்றாங்க. சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றா. இன்னொன்னு சொல்றா, சக்தி இருந்தா செய், இல்லைன்னா செவரேற கடைய அப்படின்னு. இந்த சக்தியைத்தான் வேதாந்தத்துல காரண சரீரம், மாயை, காரணமாயா அப்படின்னு மூல அவித்தை இது இப்படி பற்பல பெயர்கள்ல இது வர்ணிக்கப்படுகின்றது. இந்த காரண சரீரம் தான் தூல சரீரத்தையும் இந்த சூக்ஷ்ம சரீரமாகிய மனதையும் தோற்றுவிக்கின்றது, புறமுகப்படுகின்றது. சக்தி வெளியில வருது, முதல்ல மனசா வருது, அப்புறம் தூல சரீரத்தை காமிக்கிறது. இதுதான் உன்னுடைய உடல். இந்த இரண்டையும் அது உருவாக்குவதனாலே அது காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுடைய இயல்புன்னு பார்த்தா, இந்த தூல உடல் விழிப்பு நிலை ஜாகிரத்துல தான் செயல்படும். தூக்கத்துல எல்லாம் அப்படியே படுத்துன்றோம், ஒன்றும் பண்ண முடியாது அதான. ஆனா அந்த சூக்ஷ்ம சரீரம் விழிப்பு நிலையிலையும் செயல்படும், உறக்க நிலையிலையும் செயல்படும். அது காட்சிகளை, கனவுகளை தோற்றுவிக்கும். அதனுடைய இயல்பு கனவு, சொப்பன, ஜாகிர, சுழுப்தியில சொப்பனம் அதனுடைய இயல்பு. இந்த காரண சரீரத்தினுடைய இயல்பு நித்திரை, அதாவது உறக்கம். அதனாலதான் நம்மளுக்கு தூல சரீரம் எடுத்து சட்டுன்னு தெரியறது, மனசு நம்மால் அறியப்படுகின்றது. ஏன்னா அது உணர்றோம், அது சொல்ற பேச்சு நம்ம கேட்கிறோம். அதனால மனசுன்னு நம்மளுக்கு, மனசு ரொம்ப டல் ஆயிட்டு, மனசே சரியில்லை, இதெல்லாம் நம்ம உணர்றோம். மனசு அவ்வளவு சுகமா இருந்தது, அவ்வளவு ஆனந்தமா இருந்தது, அதெல்லாம் சொல்றோம். ஆனா இந்த காரண சரீரம் நமக்கு சட்டுன்னு புலப்படுவதில்லை. அதனால அதுக்கு ஒரு பேர் அவ்யக்தம்னு ஒரு பேர். அது சட்டென்று புலப்படாதது. அப்ப எப்படிதான் அது தெரிஞ்சுக்கிறதுன்னா, நித்திரையில தூங்கி எழுந்தப்போ நம்ம அந்த உறக்கம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அப்ப அந்த உறக்கத்துல நம்ம இருந்திருக்கோம். அந்த உறக்கத்துல நம்ம இல்லாட்டா அந்த சுகம் நமக்கு தெரியாது. அப்ப எப்படி இருந்திருக்கோம்னா, இந்த காரண சரீரமா இருந்திருக்கும். இது சத்வ, ரஜோ, தமோ குணங்களாகிய 3 குணங்களினால் இது ஆக்கப்பட்டது. இதை பிகரேட்டிவா ஆதிசங்கர பகவத்பாதால் விவேக சூடாமணியில உருவகப்படுத்துகிறார். இதை முத்தலை பாம்பு என்றார். சத்வ, ரஜோ, தமோ குணங்களாகிய முத்தலை பாம்பு. இந்த பாம்பு, இந்த காரண சரீரம் ஒரு பாம்பு, அதுக்கு 3 தலைகள். இதுக்கு பேரு பிரம்மசக்தின்னு பேரு. நிறைய பேர் சுவாமிஜி செய்த போட்டு குழம்பி போய் அவ பாட்டு ஏதோ பேசுவா, நானும் வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துருப்பேன். ஒரு பிரம்மம்னு போட்டு குழப்புவா. அதாவது படிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல ஒப்பிச்சுட்டு மேல போயிடுவா. உண்மை என்னன்னா, இது பிரம்மசக்தின்னு ஆதிசங்கர பகவத்பாதால் இதை வர்ணிக்கிறார். ஏனென்றால் இது பிரம்மத்தோடு ஒன்றாக இயைந்த, அதுக்கு பார்ட் அண்ட் பார்சலா இருக்கின்ற சக்தி. இது பிரம்மத்திலிருந்து பிரிக்க முடியாத சக்தி என்பதனாலே இது பிரம்மசக்தி. இந்த பிரம்மசக்தி ஆகிய இந்த காரண சரீரமாகிய முத்தலை பாம்பை ஆத்ம ஞானம் என்கின்ற ஞானம் அந்த வாளினாலே, கூறிய வாளினாலே அது ஒன்றினாலேதான் இதை வெட்ட முடியும், வெட்டி வீழ்த்த முடியும். இந்த பிரம்ம சக்தி, ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் ஒன்றினால் மட்டுமே நசுப்பிக்கப்படக்கூடியது, அழிக்கப்படக்கூடியது. வேற மாதிரி அழியாது. இப்போ இந்த பிரம்ம சக்திய
காரண சரீரம்னு வேதாந்தம் சொல்றது. இத வர்ணிக்கவே முடியாதுன்றது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். பெரியவெல்லாம் எப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? எந்த ஒரு பொருளையும் நம்ம 9 தன்மைகளினாலே நாம் விளக்கி விடலாம். அந்த 9 தன்மை நவப்பிரகாரங்கள்னு சொல்றது. இந்த 9 தன்மை என்னன்னா, பின்னம், அபின்னம், பின்னாபிபின்னம் ஃபர்ஸ்ட் செட்டு. ஒண்ணு பின்னமா இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்னு பின்னப்படம். அபின்னமா இருக்கு, இன்டிவிசிபிள், ஏகமா இருக்குன்னு சொல்லலாம். பின்னப்பட்டது அகந்தை, ஏகமா இருக்கிறது ஆத்மா. பின்னாபிபின்னம், ஒரு கண்ணாடி 10ஆ உடையிறது துண்டு துண்டா. அந்த 10 துண்டுலயும் சூரியன் முழுசா இருக்கு. அதனால அது அபின்னமா தான் இருக்கு சூரியன். ஆனா அது கண்ணாடியோ பின்னப்பட்டிருக்கு. அது பின்னாபிபின்னம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றது இதெல்லாம். அடுத்தது சத், அசத், சத், அசத். சத் ஆத்மா, அசத் அகந்தை. டிஸ்கிரைப் பண்ணிடலாம் இதெல்லாம். சத் அசத் என்று சத்தாவும் இருக்கும், அசத்தாவும் இருக்கும். அது ஆத்மா தான். பரமாத்ம வஸ்து சத் பொருளா இருக்கு. அதுதான் அகந்தியாக உருவெடுக்கின்றது. இன்னொன்னு சவவயம், நிரவயவன். சவவய, நிரவயவன். இது என்னன்னா, அவயம்னா அங்கங்கள். உறுப்புகளோடு அங்கங்களோடு கூடியது சவவயம். ஒரு கடவுளா எண்தோளானாக, எண்தோள் படைத்த சிவபெருமானாக, ஈராறு முகமும், அது மாதிரி முருகப்பெருமானாகும். 6 முகமும், ஈராறு தோளும், ஓராறு முகமும், அப்படி முருகப்பெருமானாக தோன்றுவது. சதுர்முகனாக தோன்றுவது. ராவணனே 10 தலையோட தோன்றும் போது இதெல்லாம் பட முடியாது. அப்படி அங்கங்களோடு கூடியது. நிரவயம்னா அங்கங்கள் இல்லாதது, அரூபமாக இருக்கு. அது ஆத்மாவால முடியும். 2மா இருக்கிறது. வேணுன்றப்ப அங்கங்களை எடுத்துக்கணும். சவவய, நிரவயம். வேணாதப்ப அங்கங்களெல்லாம் விட்டுடும். இப்படி இந்த 9 தன்மைகளினாலும் இயல்புகளினாலும் இந்த காரண மாயையை, இதுக்கு மாயான்னு ஒரு பேர், மாயை. இந்த மாயையை வர்ணிக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த சக்தியைத்தான் அவரு நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையை, எல்லாத்துக்கும் மூலமா ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு இதைதான் சொல்றார் பகவான். அந்த சக்தியைத்தான் அத்தனையும் தானாமன்றதுக்கு தான், அந்த சக்தியை மீன் பண்றதுக்கு தான் அப்படி சொல்றாரு. அத்தனையும் என்ற வார்த்தையை எடுத்துள்ளாமே, ரொம்ப ஈஸியா எடுக்கலாமே. எடுக்கணும்னா செயற்படமும் ஆறொழியும் அவன் என்றே உணர். இந்த ஜீவாத்மா அந்த பார்ப்பான் என்றே உணர், அப்படி சொல்லலாமே. அவனே தானாம் அறி, அவன்தான் என்பதறி, அவனன்றி வேறு யார்? இதெல்லாம் முடியக்கூடிய காரியம். ஆனா பகவான் அப்படி பண்ணல. அத்தனைன்ற வார்த்தையை விடல. அது அவசியம் இல்லாத ஒன்று நான் நினைச்சேன். ஆனா சொல்லாம விட்டவை அத்தனையும் செயற்படவும், அத்தனையும் நான் என்னமோ சொல்லாம விட்டேன்ப்பா. டைரக்டா சொல்லாம விட்டேன்னு சொல்றது இந்த சக்தியை. ஏன்னா அங்க முதற் பொருள் ஆத்மான்ற கான்செப்ட் கொண்டு வரல, சக்தின்ற கான்செப்ட் தான் கொண்டு வந்திருக்க. வேதாந்தம் கூட இந்த காரண மாயை என்கின்ற பாம்பு ஆத்ம ரத்தினத்தை ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருந்து கொண்டு எவரும் அறிய ஒட்டாமல் ரகசியமாக பாதுகாக்கின்றது. இதை அழித்தால், இதை ஞானம் என்கின்ற கூறிய வாளால் வெட்டி வீழ்த்தினால்தான் இந்த ஆத்ம ரத்தினம் நமக்கு வசப்படும். இது உண்மை. இது பகவான் சொல்ற, வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்க. ஆதிசங்கர் பகவத்பாதர் விவேக சூடாமணி தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காரண சரீரம் இதை கடந்து போனால்தான் ஆத்ம ஞானம். ரமண புராணத்தில் சொல்றார் பகவான், முன்னை ஒரு முக்குணத்தால் முற்றியவா மன்னுயிர்க்கு உன்னை உறவாக்கும் அதிநுட்ப இயல்பாலே
முதற் குணத்தால் அன்றி முயங்கலுராய் ஏனும் அதற்கும் அப்பால் ஓங்கும் அதீதமாம் நிர்குணமே. பகவானை பார்த்து சொல்ற, முன்னை ஒரு முக்குணத்தால், முன்னைதான் சத்வ ரஜோத்தம்ல முதல்ல இருக்கிறது. முன்னை ஒரு முக்குணத்தால், முன்னைனா ரொம்ப நாளா அனாதிகாலமாக இருக்கின்ற முக்குணங்களிலே முற்றியவா சத்வகுணமாக முற்றியவா அந்த உன்னை உறவாக்கும் முதற்குணத்தால் அன்றி முயங்கலுராய் ஏனும் முன்னை ஒரு முக்குணத்தால் முற்றியவாம் அன்னுயிர்க்கு உன்னை உறவாக்கும் முதற்குணத்தால் அன்றி, இந்த ஜீவான்மாவை உமக்கு கிட்ட அருகாமையிலே அழைத்து செல்வது முதற்குணம், சத்வகுணம். முயங்கலுராய் ஏனும், இந்த சத்வகுணத்தினால் அன்றி உங்களை முயங்குதல்னா சேர்தல், உங்களை சேர முடியாது என்றாலும் அதற்கும் அப்பால் ஓங்கும் அதீதமா நிர்குணமே, அந்த முதற்குணமாகிய சத்வகுணத்தையும் தாண்டி நிர்குணமாக இருப்பவரே. இந்த 3 குணங்கள்ல எது இருந்தாலும் ஆத்ம ஞானம் இல்லை, இதை கடந்து போனோம் இந்த முக்குணங்களினாலே. அதனாலதான் இந்த ரஜோதமோ குணங்கள் 90%, சத்வகுணம் 10%, அது மலின சத்துவம். சத்துவகுணமே 3ஆவது பிரியம் இல்ல. 90% சத்துவகுணம் ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமே மாத்தக்கண் மாசில நாய் ஆய் அப்படியே 90% வந்துடுது. 10% தான் ரஜோத்தமோ குணங்கள் இருக்குன்னா அது மிஸ்ர சத்துவம், கொஞ்சம் கலந்துருக்காங்க. மிஸ்ரம்னா கொஞ்சமா கலந்துருக்கு. விசுத்த சத்துவம்னா ரஜோத்தமோ குணங்கள் உச்சம் கூட இல்லாமல் இன்னும் சத்துவ குணம் மாத்திரமாக பரிசுத்தமா இருப்பது. இது இந்த ஸ்டேஜ்ல பிரம்ம நிஷ்டைக்கு கைவரும், பிடிபடும், பெரியவர்களிடத்திலே மரியாதை, அஷ்டமா சித்திகள் அடையப்படும். இதுல என்ன ஒரே டேஞ்சர்னா, நம்ம கடவுள் ஆயிட்டோம்னு அவன் நினைச்சுப்போம். ஏன்னா அவன் சொல்றது நடக்கும். அப்ப நாம் இறைவனாகி விட்டோம், ஆத்ம வஸ்துவாக நாம் ஆகிவிட்டோம்னு அவன் நினைச்சிருப்பான். இதுதான் விபரீதம். இது ஒரு மிகப்பெரிய தடையாக சொல்லப்படுகிறது வேதாந்த ஆன்மீக பயணத்துல. முதல்ல அறியாமை, இந்த மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியாம இருந்துடுறது. 2வது சந்தேகம், அது தெரிஞ்சதுன்னா அது இருக்கா இல்லையான்னு. டவுட்டிங் தாமஸ் வந்து ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அந்த டவுட் எப்போ போகும்னா, பகவான் சொல்லிட்டார் உள்ளே ஆழ்ந்து போ, அங்க உனக்கு இதயம் இருக்கு, அந்த மூலத்தானத்துல நீ ஒன்றுபடலாம், ஒன்றி ஒடுங்கி ஓர்ந்து ஒன்றுதலால் இதை உண்மையாக நாம் காண முடியும்னு சொல்லிட்டார், பகவான் சொல்லிட்டார்ப்பா அப்படின்னா அப்படித்தான் அந்த சந்தேகம் போகும். அதுக்குத்தான் சத்குருவா நிறைய பேர் வரா நம்ம முன்னாடி, அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக. பிறகு விபரீதம், இந்த விபரீத ஞானம் என்பது நம்ம கடவுள் ஆயிட்டோம் நினைச்சுக்கிறோம். இதையும் தாண்டி போனாத்தான் ஆத்ம ஞானமே தவிர இல்லை என்றால் ஒரு காலம் இல்லை. சைவ சித்தாந்தத்துல இதையேதான் சொல்றேன். சத்தினிபாதத்து உத்தமர் ஒழிவு. அந்த ஈகோ, சத்தினிபாதம்னா இறைவனுடைய திருவடியில போய் சேர்ந்தவர்கள். செல்வர் சிவபுரத்தில் உள்ளார், சிவனடிக்கு பல்லோரும் ஏத்தப்படிந்து அந்த சிவனுடைய திருவடிகளில் போய் சேர்ந்துடுறார். அப்ப மலபரிபாகம் ஏற்படுகின்றது, இருவினை ஒப்பு ஏற்படுகின்றது. இதெல்லாம் சைவ சித்தாந்தம். அப்போ பறை அருள் கிட்டுகின்றது. அந்த பரிசுத்தமான நிலையில அஷ்டமா சித்திகளும் வரதே அருள் தானே. பறை அருள், பறைனா சிற்பறை தான், பராசக்தியினுடைய அருள். அதுதான் விசுத்த சத்துவம், பரிசுத்தம். அதை கடந்து போவதுன்றது சைவ சித்தாந்தம் எப்படி சொல்றதுன்னா பறை ஒழிவு என்கிறார். அந்த பறை ஒழிவு அது நிகழ்ந்தால்தான் அதுதான் மாயை. இவர் சொல்றாரு, மகாவிஷ்ணு மகாபலிய தலை 2 திருவடிகளினால விண்ணையும் மண்ணையும் அளந்த பிறகு அப்ப பிரம்மா அவர் ரொம்ப கெஞ்சினார், இவன் ரொம்ப ரொம்ப நல்லவனா வாழ்ந்தான், he gave such a just administration, மகா புத்திமான், எவ்வளவோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கான், தயவு செய்து அவரை தண்டிச்சுடாதீங்கன்னு கெஞ்சினார் பிரம்மா. அப்போ தன்னோட உண்மையான கருத்தை மகாவிஷ்ணு அப்பதான் சொல்றார், எல்லாரும் இவன் என் கடத்தற்கரிய அந்த என்னுடைய மாயையை இவன் கடந்து விட்டான். அந்த மாயை தான் இந்த காரண சக்தி, காரண மாயா, இதுதான் இந்த காரண சரீரம். சைவ சித்தாந்தத்துல பறை ஒழிவு, பறை ஒழிவு நிகழ்ந்தால் சிவம் தலைப்படும். 2 ஒண்ணுதான் அனுபவத்துல. நாமன்கிளேச்சர் பேசறது சொல்ற விதங்கள் சொற்கள் தான் வேற. இப்ப நினைத்து பாருங்கள்,
உண்டொரு பொருள் உளது உனில் அளவிலா அதிசய சக்தி. அந்த அதிசய சக்தி தான் காரண சரீரம். அந்த சக்தியை தான் இங்க சொல்றார். நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பால் ஒரு தலையே. ஏன்னா எல்லாரும் தூங்கி எழுந்து நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றதே காரண சரீரத்தை ஒத்துக்கிறது தான். அந்த அதனால தான் இந்த பரமாத்ம வஸ்துவாகிய ஆன்ம வஸ்து அகர்த்தாவா இருக்கு. அதன் ஒரு பகுதியாக அதுவாகவே இருக்கின்ற, அதனாலதான் பிரம்மசக்தின்றது. அது அந்த பராசக்தி பிரிக்க முடியாது. சக்தி செயல்படுறது. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை, அப்பதான் மனுஷன் தோன்றுகின்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நதிக்கரையில போறான், ஒரு குடிசை கட்டுறான், அப்புறம் கட்டிடக்கலை, அப்புறம் ஒரு கூட்டமா வாழறது, கம்யூனிட்டி லிவிங், அதுக்கப்புறம் நியாயம், நேர்மை, இது கற்பு, இது கோட்பாடுகள், கொள்கைகள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருந்து, இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இவன் தான் உலகை நிர்மாணிக்கிறான். இது எவ்வளவு பேர் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். இந்த அகந்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகை உருவாக்கி வைத்திருக்கின்றது. ஆத்மாவோ அகர்த்தாவாகத்தான் இருக்கின்றது. அது ஒண்ணும் பண்றதில்லை. இவன் சொல்றாள, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை துன்பங்களும் ஈஸ்வரனுடைய லீலா வினோதம், அவருடைய லீலைன்னா சமாதானம். எனக்கு அது என்ன விஷயம் தெரியல, சோ நான் லீலைன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்க மாட்டேன்னு. எய்ட்ஸ்ன்றோம், அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அந்த வியாதியை பத்தி ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். அக்வயர்டு இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னா என் உடம்புல இம்யூனிட்டி இல்லை. அது ஏன் இல்லைன்னு தானே நான் கேட்கிறேன். உனக்கு உடம்புல இம்யூனிட்டி இல்லப்பா அப்படின்னு அதுதான் உனக்கு வியாதின்றதுக்கு நீ எதுக்கு எனக்கு சொல்லணும்? அதுக்கு என்ன அவ்வளோ மெடிக்கல் சயின்சஸ் எல்லாம் படிச்சுட்டு வரணும்? சிம்பிளிசிட்டிக்கா சொல்றேன், டாக்டர்ஸ் எல்லாம் கோச்சிக்க கூடாது. பட் நம்மளுக்கு ஒண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இறைவன் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கடவுள் இந்த அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் எல்லாம் கடவுள் இந்த நாள்ல இத்த படைச்சார் அத்த படைச்சார், எவ்வளோ ஹாலோவான ஒரு தேரி அது. இட் இஸ் நைதர் லாஜிக்கல் நார் ரேஷனல் நார் அப்பீல்ஸ் டு ரீசன். இந்த பெரும் உண்மையை, இந்த நானாவாம் சக்தி உள்ள, ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மூல சக்தி இருக்கு. அது இந்த பராசக்தி. இந்த சக்தியும் சிவமும் சேர்ந்ததுனால்தான் இந்த உலகம் உருவாக்கியது. அது உண்மைதானே? இப்ப நினைச்சு பாருங்க, அத்தனையும் அந்த சிவசக்தியும் சிவமும் அத்தனையும் தானாம் அவன் தான் தான் என்று தழைக்கின்ற இந்த பரமாத்ம வஸ்துவாகிய இந்த ஜீவான்மா தான். ரொம்ப நுணுக்கமான விஷயம். எப்படித்தான் பகவான் இப்படி இந்த சைவ சித்தாந்தத்தையும் இந்த வேதாந்தத்தையும் இதெல்லாம் உண்மையா தெரிஞ்சுட்டா, வேதாந்தத்தை இந்த சைவ சித்தாந்த பிரச்சாரங்கள்லாம் நான் நிறைய போய் கேட்டிருக்கேன். நிறைய ஒரு இருக்கை நம்ம வச்சிருக்கோம். வேதாந்த ஞானத்தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி இருக்கைன்னு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ்ல அங்கு போகும்போது அங்கே தான் இந்த சைவ சித்தாந்தம் கிளாஸ் எல்லாம் நடக்கும். சிங்கப்பூர்லயும் நிறைய கேட்டிருக்கேன் அதெல்லாம். பட் அடிப்படை வந்து ஹேட்ரட் டுவர்ட்ஸ் அத்வைதா. இந்த பாட்டை படிச்சா நாமுலகம் காண்டலார் என்பதை அவர் ஒழுங்கா படிச்சு தெரிஞ்சுட்டா அந்த ஹேட்ரட் போயிடும். ரெண்டுமே ஒண்ணுதான்றது புலப்படும். இப்படி இவர் அஜாத்த விவர்த்த சித்தாந்தங்களை மட்டும் ஒன்றிணைக்கல. 12 வரிகளிலும் 12 வரிகளிலும் இந்த வேதாந்தத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் ஒருங்கிணைத்திருக்கா. இதுல ஆன்மான்னு சொல்றா, இதுல வேதாந்தத்துல ஆத்மான்றா, பரமாத்மான்றா, அங்க சிவம்ன்றா. வேற வித்தியாசமே இல்லை, அனுபவத்துல வித்தியாசம் இல்லை. இப்படி இந்த ஒரு
அறிவு தெளிவு இந்த முரண்பாட்டை தானாம் அவன் என்கின்ற அப்ப எல்லாமே நம்ம எழுதியிருக்கிறது போன கிளாஸ்ல நம்ம சொன்னது எல்லாமே சரியா இருக்கும். இப்படி இதன் அடிப்படையில நம்ம இதை மறுபடியும் மாத்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான். சால்வோம் சுவாமிகள் அப்படி பண்ணியிருக்காருன்னா அவருக்கு தெரியாத விஷயம் என்ன இதெல்லாம். அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த இதை சொல்லணும்ன்றதுக்காக சொல்றான். இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் அந்த உபதேசம் யாருக்கு அவர் எழுதாத விளக்க உரை யார் எழுத முடியும்? அவர் அனுபவசாலி. பட் அவரு இதைதான் சொல்ல வர்றார். ஆழ்ந்து அவர் எழுதுறதெல்லாம் படிச்சு பார்த்தா அவர் ஆழ்ந்த போய் பார்க்கும் பொழுது இதைதான் அவர் சொல்ல வர்றார். நிறைய இடங்கள் அவர் சொல்லியும் இருக்கார். இந்த இடத்துல இந்த நான் அவன் என்பது அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றதுக்கு காரணம் உயர்தினை ஆத்மான்னு வந்தா அக்னியில வந்திருக்கணும். அது மாதிரி பகவான் மாத்தல அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டார். அதனால அத்தனையும் தானாம் தான் தான் என்று இவை அத்தனையும் அது ஒரு பொருள். அதாவது நாம ஒரு சித்திரமும் கமா, பார்ப்பானும் கமா, சேர்படமும் கமா, கடைசியா ஆறொழியுக்கு கமா போடாட்டா இந்த நாளும் ஆகிய அத்தனையும்னு அர்த்தம். கமா போட்டா இதை தவிர சொல்லாம விட்ட அத்தனையும்னு அர்த்தம். பட் செய்யுள்ள வந்து நம்ம கமா செமிகோலன் கோலம் எல்லாம் போட மாட்டோம். நம்ம தான் தெரிவிச்சு. ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் திஸ் கொஸ்டின். இது அவன் என்பது ஜீவாத்மாவா பரமாத்மாவா என்றால் இந்த அவன் என்பது ஜீவாத்மா. ஆனால் தான் தான் என்று தானாக தழைத்துக் கொண்டிருக்கின்ற பரமாத்மாவும் அதுதான். இதுல ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்றார் பகவான் நம்ம வச்சுக்கணும். அவர் தனிப்பட பரமாத்மா தான் சொல்றார், இல்ல இல்ல ஜீவாத்மா தான் ரெண்டுமே சரிபட்டு வர ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார் பகவான். அதுதான் அவருடைய உபதேசங்களுக்கு ஒத்து வருது. இப்பொழுது I must really thank என்னுடைய இனிய நண்பர் நடராஜன் அவர்களுக்கு. இல்லைன்னா இந்த அளவு இதுல நாம் ஆழ்ந்து போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. இப்பொழுது போன கிளாஸ்ல இதை பத்தி பேசும்போது நான் என்ன சொன்னேன், குருவாச்சிக கோவையில உலக உண்மை திறந்து நிறைய பாடல்கள் 44 பாடல்கள் அருளி இருக்கிறார் முருகனார் சுவாமிகள். அதை நீங்க படிக்கணும்னு நீங்களே படிச்சுக்கோங்க, இது நேரமின்மையினால. இப்போ அதுல ஒரு 2-3 பாடல்கள் சொல்லிடணும். படிக்கிறதுக்கு நேரம் இருக்குமோ இருக்காதோ, அந்த குருவாச்சிக கோவை அதெல்லாம் அந்த உரை அதெல்லாம் ரமணாசிரமத்துல இருக்கு, வாங்கி படிக்கலாம். அவசியம் நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த 2-3 பாட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது சொச்ச பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஐம்புலமாம், சாரி இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருது, குருவாச்சிக கோவை 85வது பாடல். நானா விதமான நாம ரூபங்களோடு தானே உலகா சமைதலால் தான் ஓர் நிமித்தனாய் அத்தை நிருமித்து அழித்து சமித்தல் புரிவான் அலன். அதாவது நானாவித நாம ரூபங்களோடு பலதரப்பட்ட பெயர் வடிவங்களோடு தானே உலகை சமைத்ததால் இந்த ஜீவான்மாவே இந்த உலகத்தை நிர்மாணிப்பதால், இத்தனை நேரம் நான் சொன்னது அதுதான். இந்த ஜீவான்மா உலகத்தை நிர்மாணித்து விட்டு இறைவன் நிர்மாணித்தான்னு சொல்லி அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து அசந்து போய் அது இறைவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பகவான் இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்களை அகற்றலன்னா, இதை உருவாக்கிய ஜீவன் தான் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம். ஆத்மாவோ அகர்த்தாவாக இருப்பது. அதையும் மீறி
நமக்கு இந்த அறிவு தெளிவை புகட்டுவதற்கு சத்குருவா வந்து நமக்கு அது கத்துக் கொடுக்குறது. தன் அகர்த்த நிலையிலிருந்து இறங்கி வருகின்றது. அதனால இது இறைவனுடைய லீலா வினோதம் அல்ல, அகந்தையினுடைய லீலா வினோதம். அப்படித்தான் வச்சுக்கணும். சோ தானே உலகை சமைத்தலால் தான் ஓர் நிமித்தனாய், இதுக்கு ஒரு நிமித்த காரணனாய் அந்த உலகத்தை நிர்மாணித்து ஆக்கி அழித்து காத்து சமைத்தல் அழித்து இந்த காரியங்களை முத்தொழில்களை புரிபவன் இந்த பரமாத்ம வஸ்து அலன், புரிவான் அலன். இந்த ஆத்மதேவன் இதை செய்வதில்லை அப்படின்னு சொல்ற. இந்த உலகத்தினுடைய பொய்மையை சொல்வதற்காக அடுத்த பாட்டுல சொச்ச பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஐம்புலமா துச்ச ஒரு நாம ஜகத் தோற்றம் அந்த சச்சித் ஸ்வரூபத்தில் கற்பிதமாய் தோற்றுமன மாயை திரு விளையாட்டென்றே அறி. அதாவது சொல்ல வந்த கருத்து சொச்சனாக்கா ஸ்வச் பாரத் இல்லையா, தூய்மையான இந்த பரமாத்ம ஸ்வரூபத்திலே இந்த ஐம்புலன்களினாலே துச்ச ஒரு ரொம்ப இழிக்கத்தக்க நாம ஒரு தோற்றமாக விளங்குகின்ற இந்த உலகத்தில சச்சித் ஸ்வரூபம் அதில் கற்பிதமாய் தோற்று மனமாயை, இந்த தூய்மையான பரமாத்ம வஸ்துவிலே இந்த உலக காட்சியை தோற்றுவது இந்த அகந்தையே, மனமாயை திருவிளையாட்டு என்றே அறி. இது அகந்தையினுடைய திருவிளையாட்டு, அகந்தை லீலா வினோதம் அப்படி சொல்றார். இன்னொன்று குருவாச்சக கோவையினுடைய 23வது பாடல். இதுல இறைவனது திருஷ்டியிலே இல்லா உலகை, இந்த ஞானியினுடைய உலகத்திலே இல்லாத இந்த உலகை நிறைபடும் மெய்யா நிகழ்த்தார். இது உண்மையிலேயே இருப்பது என்று கூற மாட்டார்கள். யாரு? நிறைந்த அறிவுருவான் தன்னையலால் அந்நியம் ஒன்றே அறியாத அறிவினர். தனக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை என்கின்ற அந்த பூரண ஞானத்தை அடைந்தவர் இந்த உலக காட்சி உனக்கு எனக்கு தெரியறதுன்னு சொல்ல மாட்டார்கள் என்கிறார். இங்கேயும் உலகத்தினுடைய பொய்மை நிரூபிக்கப்படுகின்றது. அடுத்து 24வது பாடலிலே குருவாச்சக கோவை. இதுல இலவு காத்திட்ட கிளியென்றே புலனாம் உலகு பொருளா காத்து உழல்வோய். இந்த இலவு காத்த கிளி என்றது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. அது வந்து காய் பச்சையா இருக்கும், அந்த பழமாச்சுன்னா சேப் ஆயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா சேப் ஆகும் போது இந்த கிளி காத்துட்டு இருக்கும். இது நல்லா ஃபுல்லா பழுத்துட்டுனா நம்ம போய் சாப்பிடலான்னு, அப்ப அது பட்டுன்னு வெடிச்சிருவோம், ஏமாந்து போவோம். அதுதான் இலவு காத்த கிளி. இலவம் பஞ்சு, அதுல இருந்து இலவம் பஞ்சு தான் வரும், அதுல ஒன்றும் பழமெல்லாம் இருக்காது. அதுதான் இலவு காத்த கிளின்றது. இலவு காத்திட்ட கிளி என்றே அந்த இலவு காத்த கிளியை போல இந்த ஐம்புலன்களின் மூலமாக இந்த உலகத்திலே நமக்கு சுகம் கிடைக்கும் என்று இந்த உலகத்தை பொருளாக நீ நினைத்து அதிலே உழல்கின்றாயே. இந்த உலகு புலப்படனான் மட்டும் பொருளே, இந்த உலகம் நம் கண்ணுக்கு நன்றாக தெரிகின்றது, பிரத்யட்சமா தெரிகிறதுன்றதுக்காக மட்டுமே அது உண்மை என்றால், பொருளாம் புலப்படலால் காணல் நீர் என்றறி. அதாவது பொருளாம் புலப்படலால் காணல் புனல், இந்த காணல் நீர் கண்ணுல பிரத்யட்சமா தெரியுதுன்றதுனால அது நிஜம் அப்படின்னு நீ ஒத்துக்கொள்வேயானால் இந்த உலகத்தையும் நீ நிஜம் என்று ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்றார். இந்த 31வது பாடல்ல சிலந்தி நூலை வெளியில நூக்கிற மாதிரியே இந்த உலகம் மனதினாலே வெளியே நூக்கப்பட்டு வெளியே தோற்றுவிக்கப்பட்டு பிறகு அந்த மனமே அதை உள்ளே தூங்கும் போது அதை உள்ளே இழுத்து கொண்டு விடுகின்றது அப்படின்ற. வாயுள் இருந்தே வலைநூல் வெளிப்படுத்தி வாயுள் அதை மீள வயப்படுத்தும், மீண்டும் வாயிலே வயப்படுத்தும் இழுத்து கொள்கின்ற மாய சிலந்தி போல் இவ்வுலகை சிந்தையும், இந்த உலகை சிந்தைனா மனமும் தன் உள் நின்று அலர்ந்தே அகப்படுமால் தனக்கு உள்ளே இருந்து அதை எடுத்துக்கொள்கின்றது அப்படின்றார். இறுதியா நான் சொல்ல விரும்புவது, ஒரு பாடலை வார்த்தைக்கு வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து பிரித்து பிரித்து பார்ப்பது ஒரு வகை. ஆனா மொத்தமா அது என்ன சொல்றதுன்றத தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த முதல் பாடலின் ஒரு மைய கருத்து, the central theme of this verse என்னன்னு பார்த்தா, இந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு வெளியே வரும்போது 4 நிகழ்வுகள். நாம ஒரு சித்திரம், உலகம், பார்ப்பான் இந்த ஜீவன்,
செயற்படம், இந்த அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற உலக காட்சிக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆன்மா செயற்படம் ஒளி, அந்த ஆன்ம ஒளி, இந்த 4 நிகழ்வுகள் அவனுக்கு புலப்படுகின்றன. அப்போ இந்த 4லேயே மனது லயித்து விட்டால் அப்பொழுது அந்த நான் என்ற முதற் பகுதியிலே மனம் லயித்து விடுகின்றது. அதனால இப்படி இருக்கு. இந்த 4ம் நம்பாத, அத்தனையும் தானாம் அவன் என்ற அந்த ஒரே வார்த்தையினால இது எல்லாம் விட்டு தள்ளப்பா. இதற்கு இது அத்தனையும் ஒன்னே ஒண்ணுதான், பரமாத்ம வஸ்து தான். நீ அகமுகப்பட்டு பார். இந்த நான் என்கின்ற அந்த முதற் பகுதியில் இருந்து இருக்கிறேன் என்ற பிற்பகுதிக்கு இந்த கவனத்தை திருப்புவதுதான் இந்த பாடலினுடைய தாத்பரியம். அத்தனையும் தானாம் அவன் அப்படின்னு முடிக்கிறதுக்கு காரணம், இந்த இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு கவனத்தை திருப்பு. முற்பகுதியாகிய நான் என்பதிலே திருப்பினால் அது சக்தி புறமுகப்படும். அந்த சக்தியை தடுத்து மனதை அகமுகப்படுத்தி சாந்தியை நோக்கி செல். சக்தியிலே மனதை இழந்து விடாதே. இது மாதிரி இந்த நம்மை தட்டி எழுப்பி அத்தனையும் தானாம் அவன் அந்த இறுதி ஒரு வரியும் நம்ம கவன ஈர்ப்பு திட்டம் தான் இந்த டிரா அட்டென்ஷன் மோஷன் அதுதான். சோ இந்த பாடலுடைய மைய கருத்து என்னன்னா, நாம் புறமுகப்படுவதை விட்டு அகமுகப்பட வேண்டும். இது என்னுடைய தாத்பரியம். 2வது ஒரு மைய கருத்து இது இருக்கு. என்னன்னா, இந்த உலக காட்சி நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையேன்னு சொன்னது காரணம் என்னன்னா, இந்த உலகம் என்கின்ற நாம் உலகம் காண்டலாம், நமக்கு கண்ணப்படுற இந்த உலகத்துல இதற்கு எல்லாம் மூலமாக ஒரு சக்தி இருக்கின்றதுன்றத முதல்ல நமக்கு புரிய வைக்கணும். இந்த ஆன்மான்ற அந்த வேதாந்திக் கான்செப்டை கொண்டு வராம கண்ணெதிர எவ்வளவோ சக்திகளை பார்க்கிற, ஹைட்ரோ சக்தி, எலக்ட்ரிக் சக்தின்னு பார்க்கிற, இதுக்கெல்லாம் மூலமா ஒரு சக்தி இருக்கப்பா. இதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள முடியாகவும் இருக்கு. எல்லாரும் இதை ஒத்துக்கிறா, நீயும் அதை ஒத்துக்கிறது நல்லது. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு உள்ளே ஒரு ஆத்தீக புத்தியை விதைப்பதற்குத்தான், நமக்கு உள்ள ஆத்தீகம் என்ற விதையை விதிப்பதற்கு. அதாவது சட்டிலா பண்றார் பகவான். யாரையுமே நீ இதை பண்ணுன்னா நான் பண்ண மாட்டேன்னு. சக்தி இருக்குப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டா போறோம். இதெல்லாம் மாடர்ன் டெக்னிக் ஆஃப் எஜுகேஷன். உட்காத்தி வச்சு கத்துக் கொடுக்கறத அது இல்லை, எப்படி கத்துக்கணும்ன்றத கத்துக் கொடுக்குறது. இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் இப்ப பேசுறத, பெருசா பேசுறத பகவான் அப்பவே இதை செய்திருக்கிறார். ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறார். அதுக்கு அப்புறம்தான் ஆத்மாவுக்கு வர இன்னும் 2 வரிகள்ல முதல்ல அந்த ஆத்தீக உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம். ஏனென்றால் மனசு நாத்திகத்துக்கு போயிடக்கூடாது, அதோட படுகுழி அந்த அக்னாஸ்டிசிசம் அஜ்ஞாதவாதத்துக்கு போயிடக்கூடாது. இதிலிருந்து இந்த மனதை இந்த பெரும் 2 படுகுழியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆத்தீக உணர்வை ஏற்படுத்தி இறை நம்பிக்கைக்கு நம்மை தயார் செய்கிறார். பிறகு 12 வரிகளிலே ஆத்ம வஸ்துவாக இருக்கின்ற இரண்டற்றதாகிய அந்த ஒரு பொருள் ஏகமேவ அத்வதீயம் பிரம்மா என்ற வேத கோஷத்துக்கு இணங்க சிவமாகிய இந்த பரமாத்ம வஸ்துவிலே நான் என்ற உணர்வு எழுவதினாலே 4 பேதங்களை கற்பித்து, இந்த 4 பேதங்களிலே முதல் 2ம் நாம ஒரு சித்திரம் என்கின்ற உலகமும் அதை பார்க்கின்ற பார்ப்பானாகிய ஜீவனும் பொய்ய மித்யாம்சங்கள். அதற்கு அடிப்படையாக இவை 2க்கும் அடிப்படையாக இருக்கின்ற அந்த செயற்படமும் ஆன்மாவும் அந்த ஆன்ம ஒளியும் சத்தியாம்சங்கள். இதில் முதல் 2ம் பொய்யே, பின் 2ம் மெய்யே. அதனால நம்புப்பா, ஒரு ஆத்தீகனாக வாழ். உயிர்ந்து போவதற்கு இது ஒன்றுதான் வழி.
என்ற ஆத்திக உணர்வை ஏற்படுத்துகின்றார். அதை பண்ணலைன்னா நமது வாழ்க்கையே தடம் புரண்டு போகும். நமக்கு இந்த இறை நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆனும். அதுதான் இதனுடைய பொருள். பரமாத்ம வஸ்துவை நம்மால் அடைய முடியும், இது நம்மால் இயன்ற காரியம்ன்றார் பகவான். இதுல நம்பிக்கை பெருத்த அளவில நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு முதல் பாடலிலேயே வழிவகுத்து 2வது பாடலிலே மதங்களை எடுத்துக்கொள்கிறார். மதம் என்பது ஒரு போதை. அந்த போதை நமது மனதை விட்டு நீங்க வேண்டும் என்று இதை அடுத்த வகுப்புல விரிவா பார்க்கலாம். நான் இந்த வகுப்புலயே பண்ணுவோம்னு நினைச்சேன். இந்த மதம் என்கின்ற போதை நம்ம கண்ணில் மறைச்சோம். அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அந்த போதையை நம்மிடமிருந்து பர்மனண்டா நீக்குவதற்குண்டான வகையிலே இந்த 2வது பாடலை அவர் அருளி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இது சொல்லலைன்னா அப்புறம் நம்ம 38 பாடல்ல என்ன சொன்னாலும் காதலே ஏறாது. முதல்ல ஆத்திக உணர்வு வரணும். பிறகு அந்த ஆத்திக உணர்வு மதங்கள்ல போயிட்டு தாறுமாறா போயிடக்கூடாது. அது கட்டுப்படுத்தப்படும். எப்படி மதங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மதங்கள்ல என்ன தாற்பயம், முதல் ஜெக ஜீவ ஈஸ்வரர்களை வைத்துத்தான் எல்லா மதமும் இருக்கு. இதெல்லாம் சொல்லி யான் கெட்டு தன்னிலையில் நிற்றத்திலை, அது அந்த நான் என்கின்ற அகங்காரத்தை நீக்குவதுதான் மதங்களிலே இருக்கின்ற உண்மையான தத்துவம் என்பதை சொல்லி, அதுதான் தலையாய உண்மை, இதைத்தான் ஒவ்வொரு மதமும் சொல்லுகின்றது அப்படின்னு மதங்களை பற்றிய உண்மையை போதித்து அப்புறம் நம்ம மனதை தெளிவுபடுத்தி விட்டு பிறகு இந்த நூல் உலகத்தை பற்றி வருகிறார். ஜெக ஜீவ ஈஸ்வரர்களை முதல்ல உலகத்தை எடுத்துக்கிறார். ஒன்றொன்றாக பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு உண்மையிலேயே உங்களுடைய பொறுமைக்கு நன்றி கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வஸ்வமங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ ரமணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.